ஸ்ரீமாத்ரே நமஹ. தக்ஷ்யோஸ்மை காமபீட்டி லாசிகயா घनकृपाम्बुराशिकया श्रुतियुवति कुन्दलीमणि मालिकया तुहिन शैलबालिकया. காமபீட்டி, காமபீட்டின்னா காமபீட்டம் அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்சது. நம்ம முன்னாடியில இருந்தே சொல்லிட்டு வரோம். இந்த இடத்துல அவர் என்ன பண்றார், லாசிகையா கனகிருபாம்பு ராஷிகையா அப்படின்னு கொண்டு போறார். இந்த காமபீட்டம்ங்கிறது ஒரு ஸ்டேஜ், ஒரு ஸ்டேஜ். அந்த ஸ்டேஜ்ல காமாட்சி நர்த்தனம் ஆடிட்டு இருக்கா அப்படின்னு சொல்றார். அது ஒரு ஸ்டேஜ். காமபீட்டம்ங்கிறது ஒரு ஸ்டேஜ், நாடகம் எல்லாம் போடக்கூடிய ஒரு ஸ்டேஜ். அந்த ஸ்டேஜ்ல அவ நர்த்தனம் ஆடிட்டு இருக்கா. அவ எப்பேற்பட்டவள் அப்படிங்கறத அதுக்கப்புறமா கொண்டு வரார். ஸ்ருதி யுவதி குந்தலிமணி. ஸ்ருதி, ஸ்ருதி அப்படின்னா வேதம். ஸ்ருதி அப்படின்னாக்க வேதம்ங்கிறது நம்ம முன்னாடி நிறைய இடங்கள்ல இந்த வார்த்தை வந்திருக்கு, உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். வேதம். ஸ்ருதி யுவதினாக்க வேத மாதா அப்படின்னு சொல்றோம். இங்க வேதத்தையே பெண்ணாக பாவிக்கிறார். வேத மாதான்னு தான் சொல்றோம் நம்ம. ஆனா இந்த இடத்தில் வேதத்தையே அவர் என்ன பண்றாருன்னா ஒரு பெண்ணாக பாவிக்கிறார். அம்பாள முதல்ல ரெண்டு அர்த்தம் எடுக்கலாம். ஸ்ருதி யுவத்தின்னும் போது வேதத்திற்கு முழு காரணமாக மாதாவாக அவள் இருக்கிறாள்ங்கிறது ஒரு அர்த்தம் நமக்கு முன்னாடியே தெரியும். அப்புறம் இப்ப வேதத்தையே, இப்ப வேதம்ங்கிறது கவி இந்த இடத்துல ரொம்ப அழகா கொண்டு போறாரு. என்னன்னா வேதம் என்னும் யுவதி, வேதத்தையே ஒரு யுவதியாக, ஒரு அழகான பெண்மணியாக, அந்த கூந்தலில் குந்தலி மணி மாளிகையா அப்படிங்கிறார். அந்த கூந்தல்ல அவர், அது கூந்தல், குந்தலி மணி அப்படின்னாக்க அம்பாளினுடைய கூந்தல். அதில் இந்த மணி கோத்து போட்டா மாதிரி அந்த கூந்தல்ல இந்த வேதமாகப்பட்டது, வேதம் என்ற அந்த யுவதி, அழகான வேதமானது அந்த யுவதி, அது ஒரு பெண். அந்த பெண்ணினுடைய கூந்தல்ல அலங்கரிக்கிற மணிமாலை தேவி யாரு, காமாட்சி அப்படிங்கிறார். வேதம்ங்கிறது ஒரு சின்ன பொண்ணு, அழகான பொண்ணு. அந்த பொண்ணுக்கு தலையில கூந்தல்ல பூ வைக்கிறது பழக்கம் நமக்கு. அதை என்ன சொல்றாருங்க, மணிமாலையை குந்தலி மணி மாளிகையா, குந்தலி மணியை, குந்தலம்னா அந்த மணி கோத்து அந்த கூந்தல்ல அழகா மணி மாலை மாதிரி கோத்து போட்டிருக்கு. இத லலிதா திருசதியில ஏகாரம், இப்ப ககாரம் தான் நம்ம பார்த்திருக்கோம். அடுத்த இது ஏகாரம். ஏகாரத்துல பார்க்கும் பொழுது இது ஒரு நாமாவாவே வருது. இந்த ஒரு வார்த்தை, இந்த ஒரு இப்ப நான் சொன்னதனுடைய அர்த்தம் ஒரு நாமாவாவே வருது. ஏலா சிகந்தி சிக்குராயை அப்படின்னு ஒரு நாமா. அப்படின்னா இயற்கை நறுமணம் கொண்டது அவளுடைய கூந்தல். சுகந்த குந்தலாம்பாள், சுகந்த குந்தலாம், அவளுக்கு சுகந்த குந்தலாம்பாள் அப்படின்னே ஒரு நாமமே இருக்கு. அம்பாளுக்கு சுகந்த குந்தலாம்பாள் அப்படின்னு ஒரு நாமமே அவளுக்கு இருக்கு அப்படின்லாம் அங்க லலிதா திருசதியில இதுக்கு இந்த ஏகாரத்துல இருக்கக்கூடிய ஒரு நாமமாக எடுத்துட்டு அதுக்கு அர்த்தமாகவே அங்கு சொல்லப்படுகிறது. அம்பாளினுடைய கூந்தலுக்கு இருக்கக்கூடிய நறுமணம் அப்படின்னு சொல்றோம். அந்த நறுமணத்திற்கு அப்படி ஒரு இது. ஏலா சுகந்தி அப்படின்னா ஏலக்காய், ஏலானாக்க ஏலம் தெரியும், ஏலக்காய் போன்ற பரிமள சுகந்த கந்தம் அப்படின்னு அப்படி ஒரு வாசனை, அப்படி ஒரு அற்புதமான வாசனை அவளுடைய கூந்தலுக்கு. அப்பேற்பட்ட கூந்தலில் மணி மாலையாக கோர்த்து போட்ட அந்த அம்பா யுவதியினுடைய கூந்தல்ல மணிமாலையா கட்டி போட்டிருக்கு. அதுதான் என்னுடைய தேவி காமாட்சிங்கிறார் இவரு. அந்த காமாட்சிக்கு இப்படி ஒரு வர்ணனைய கொடுக்க முடியுமா அப்படின்னா இது இவரால மட்டும்தான். அப்படி எல்லாம் யோசிக்கிறார். இத்தனை எங்க எதிர்க்க நின்று இருக்கா அம்பாள். அப்படி இருக்கக்கூடியவள் யாரு, கருணையின் கடல். அவ இன்னும் கருணையோட கடல். அவளோட கண்ணை பார்த்தா கருணை கடல் பொங்கி வந்தமயமா இருக்கு. அப்பேற்பட்டவள் யார் அவ அப்படின்னு பார்த்தா இயற்கையில யார் முதல்ல வந்தவை இப்ப காமாட்சியா இருக்கா, எல்லாமா இருக்கா, என் கண்ணுக்கு எதிர்க்க நிற்கிறா. பரமேஸ்வரனுடைய மனைவி பரமேஸ்வரி, காமேஸ்வரனுடைய மனைவி காமேஸ்வரி. ஓகே, இப்ப காமாட்சி காமகோடி பீடத்தில் இருப்பவள். எல்லாம் சரிதான். ஆனால் முதல்ல அவள் யாராக இருந்தாள், துகின சைலபாலிகையா. சைலம்னா மலை, அப்ப பர்வத குமாரி, இல்லைன்னா ஹிமவான் மகள், ஹிமவான் புத்ரி. அப்ப சைல பாலிகையா, அப்ப ஹிமவானின் புதல்வியாக அவள் முதல் இருந்தவள்.
அப்பேற்பட்டவளால் ரக்ஷ்யோஸ்மி ரக்ஷ்ய அஸ்மி அஸ்மிகி அவளால் நான் ரட்சிக்கப்பட வேண்டும். அம்மா தாயே காமாட்சி, இப்பேற்பட்டவளே, இவ்வளவு கருணை கொண்டவளே, இப்படி வேதத்திற்கே தலைவியாக இருப்பவளே, அப்படின்னா ஹிமவான் மகளே, உன்னால் நான் ரட்சிக்கப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லி அவளை நமஸ்கரிக்கிறார். அப்படிங்கிறது இந்த ஸ்லோகத்தினுடைய அர்த்தம். அடுத்த ஸ்லோகம். லீயே புரஹர ஜய மாயே தவ தருண பல்லவச்சாயே சரணே சந்திரபரணே காஞ்சி சரணே நதி சம்ஹரணே. புரஹர ஜாயே, புரஹர ஜாயே அப்படின்னா புரஹரன், திரிபுரத்தை எரித்தவன். ஹரம்னாக்க தோற்கடித்தல், புறம்னா புறம், திரிபுரம், முப்புறத்தை எரித்தவன், முப்புறத்தை தோற்கடித்தவன், எரித்தவன். அப்படிப்பட்டவனுடைய லீயே. அப்ப யாரு? அப்படிப்பட்டவனுடைய முப்புறம் எரித்தவனுடைய எரித்த பரமேஸ்வரனின் மனைவியானவளே, பரமேஸ்வரியே, காமாட்சியே. தவ தருண மாயே தவ தருண பல்லவச்சாயே, தருண பல்லவச்சாயே அப்படின்னாக்க செடி அங்கேருந்து வரும் பொழுது துளிர் விடுறது. செடி என்ன பண்றது? முதல்ல தருண பல்லவ அப்படியே குட்டியா புது துளிர் அப்படி அதுல இருந்து கிளம்பும் போது பாத்தீங்கன்னா ஒரு விதமான ரெட்டிஷா தான் கிளம்பும். அது போய் பார்த்தா அந்த துளிர் இதுல பார்க்கும் பொழுது வேணா உங்களுக்கு அப்படியே லைட் கிரீனாலாம் நமக்கு தெரியும். ஆனா ஃபர்ஸ்ட் அப்படி கிளம்பும் போது பார்க்கும் பொழுது அப்படியே எப்படி அருணன் கிளம்பி வரானோ அந்த மாதிரி ஒரு ரெட்டிஷ், அந்த மாதிரி ஒரு ரெட்டிஷா வரும். அந்த தளிர் போன்ற அந்த தளிர் தருண பல்லவச்சாயே, தருணன்னாக்க துளிர் அப்படியே கிளம்பி வர்றது இல்லையா, அந்த பல்லவச்சாயே செடி அந்த துளி கிளம்பி வரும் பொழுது இருக்கக்கூடிய கலர், அந்த கலர்ல இருக்கக்கூடியவள். அப்படி இருக்கக்கூடியவள் மாயே, மாயேனா மாயா ஸ்வரூபியாக இருக்கிறாள். அப்படிப்பட்டவள் மாயா ஸ்வரூபியாக இருக்கிறாள். சந்திராபரணே, சந்திரனை ஆபரணமாக தரித்துக் கொண்டிருக்கிறாள், பிறைச்சந்திரனை ஆபரணமாக தரித்துக் கொண்டிருக்கிறாள். காஞ்சி சரணே நதார்த்தி சம்ஹரணே. அப்படிப்பட்டவள் காஞ்சிபுரத்தில் எல்லாருக்கும் என்னவா இருக்கா? தாயாராகவும் இருக்கிறாள், சகல உயிருக்கும் தாயாராகவும் இருக்கிறாள். அப்படிப்பட்டவள் மாயாஸ்வரூபி, காஞ்சிபுரத்தில் வசிக்கக்கூடியவள். அப்படி உள்ளவளினுடைய சரணே, அவளுடைய பாதத்தில் தஞ்சமடைகிறோம் அப்படின்னு சொல்கிறார். அம்மா தாயே, இப்படி இருக்கக்கூடியவளே, உன்னுடைய பாதத்தில் நான் சரணடைகிறேன். புரஹரன், முப்புறங்களையும் எரித்தவனின் மனைவியே, சின்ன செடி துளிர் விட்டு வரும்பொழுது இருக்கக்கூடிய கலரில் இருக்கக்கூடியவளே, மாயா ஸ்வரூபியே, சந்திரனை ஆபரணமாக தலையில் அணிந்து கொண்டவளே, காஞ்சிபுரத்தில் வசிப்பவளே, அவ்வளவு அழகுடன் கூடிய இருக்கக்கூடிய உன்னுடைய பாதங்களில் நான் சரணடைகிறேன், என்னை ஆசீர்வதிப்பாயாக அப்படின்னு இந்த ஸ்லோகத்துக்கு அர்த்தம் சொல்றார். மூர்த்தி மதி முக்தி பீஜே மூர்த்ரிஸ்தபகித சகோர சாம்ராஜ்யே மோதித கம்பாகூலே முகுர் மனசி முமுதிஷாஸ்மாகம். மூர்த்திமதி முக்தி பீஜ, முக்திக்கு பீஜமாக, முக்தியை நாம் அடைய வேண்டும் என்றால் மோட்சத்தை அடைதல் அர்த்தம். மூர்த்தி மதி முக்தி பீஜே, பீஜம்னாக்க விதை. தர்ம அர்த்த காம மோட்சம் என்னும் சதுர்வித பல புருஷார்த்தத்தை நாம் அடைவதற்கான விதையை ஓடுவதற்கு நமக்கு உதவி செய்பவள். மூர்த்தினி ஸ்தபகித சகோர சாம்ராஜ்யே, சகோர பக்ஷின்னு ஒண்ணு இருக்கு. அந்த சகோர பக்ஷியின் சாம்ராஜ்யம் எதுன்னா, சகோர பக்ஷி சகோர சாம்ராஜ்யனாக்க அதனுடைய சாம்ராஜ்யமே சந்திரன் தான். அந்த சந்திரனில் இருந்து வரக்கூடிய அந்த அமிர்த மழையை உண்டு வாழும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுகிறது. அதுதான் அதுக்கு ஆகாரம் அப்படின்னு சொல்லப்படுகிறது. அந்த சந்திரனை, அப்பேற்பட்ட சந்திரனை, அந்த பட்சிக்கு உணவு கொடுக்கக்கூடிய சந்திரனை, அப்ப அந்த சந்திரனுக்கு ஒரு ஏற்றத்தை கொடுக்கிறார் இங்க மூக கவி. அவருக்கு ஒரு உயர்ந்த சந்திரன், வெறும்னு சந்திரன்னாக்க எல்லாருக்குமே அவன் சாபம் வாங்கின்றதை மாத்திரம் தான் ஞாபகம் வரும். அப்புறம் சாபத்துக்கு பரிகாரம் தேடினான்ங்கிறதெல்லாம் ஞாபகம் வந்தாலும் அவன்கிட்ட இருக்கிற ஒரு மிக உயர்ந்த குணத்தையும் இந்த இடத்துல அவர் கோடிட்டு காட்டுறார். காமிச்சு அந்த நிலவை தலையில் அணிந்தவள்,
தலையில் அணிந்தவள் நமக்கு என்னத்தை கொடுக்கிறா? தர்ம அர்த்த காம மோட்சம் அப்படிங்கிற அந்த முக்திக்கு தேவையான பீஜத்திற்கு வழிகாட்டி நமக்கு மோட்சத்தை அளிக்க வல்லவளாக இருக்கிறாள். மோதித்த கம்பாகூலே, மோதித்த கம்பாகூலே, அவ எந்த இடத்துல இருக்கக்கூடாது? சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய கம்பா நதி கரையில் உலாவிக் கொண்டிருக்கிறாள். முகுர் மனசி முமுதிஷா ஸ்மாகம், அப்படி இருக்கக்கூடியவளான யார் அவள்? ஸ்ரீ வித்யா ஸ்வரூபிணி காமாட்சி. நமக்கு அவளை வழிபட்டோமானால் நமக்கு என்ன கிடைக்கும்? முமுதிஷா ஸ்மாகம், நம்மளுடைய மனசுக்கு எப்பொழுதும் நிறைவு உண்டாகும். நம்ம மனசு எப்பொழுதும் நிறைவாக இருக்கும். நம்ம மனசு எப்பொழுதும் சந்தோஷம் அடையும். அப்பேற்பட்ட ஒரு சந்தோஷத்தை உன்னை வழங்குவதாலே எனக்கு கிடைக்கும். உன்னை நமஸ்கரிக்கிறேன் அப்படின்னு இந்த ஸ்லோகத்தை சொல்றார். வேதமயீம் நாதமயீம் பிந்துமயீம் பரபதோத்யதிந்துமயீம் மந்திரமயீம் தந்திரமயீம் பிரகிருதிமயீம் நௌமி விஸ்வ விக்ருதிமயீம். வேதமயீம், வேதத்தின் வடிவமாகவே அம்பாள் இருக்கிறாள். வேத மாதாவாக அம்பாள் இருக்கிறாள். அந்த ஸ்லோகத்திலையும் வந்து எப்பயுமே நமக்கு வேத மாதா அவள்னு தெரியும். இங்க திரும்பவும் வேதமயமாகவே அவள் இருக்கிறாள். இத லலிதா சகஸ்ரநாமத்தின் நாமம் சர்வ வேதாந்த சம்வேத்யா அப்படின்னு ஒரு நாமம். அதுல இதுக்கு முன்னாடி, இதுக்கு அப்புறம் தானே திருசதி, சகஸ்ரநாமத்துக்கு அப்புறம் தானே திருசதி. அப்ப சகஸ்ரநாமத்துல இந்த மாதிரி ஒரு வார்த்தை சொல்லி இருக்கு அப்படிங்கிறதையும் நம்ம, இது ஒரு நாமம் சகஸ்ரநாமத்தில். அப்ப வேத வடிவமாக அந்த மாதிரி சொல்லக்கூடியவள், வேத வடிவமாக இருக்கக்கூடியவள். நாதமயீம், நாத வடிவமாக அப்படின்னா இசையின் வடிவமாக இருக்கிறாள் அப்படின்னு சொன்னோம்னா, இதுவரைக்கும் அந்த மாதிரி எங்கேயுமே இசையின் வடிவமாக அம்பாளை உருவகப்படுத்தி நம்ம பார்க்கல. இங்க மட்டும் தான் நம்ம பார்க்கிறோம். அப்ப அவளுக்கு இசையின் வடிவமா அவ இருக்கா அப்படின்னா, இசையின் நாத ரூபமாக விளங்கக்கூடிய தேவி அப்படின்னா என்ன நாமம்? அவளுக்கு என்ன நாதம்? நாமம் இல்ல, என்ன நாதம்? என்ன நாதம் அந்த ரூபத்தில் அவள் இருக்கிறாள். அது வந்து மிக உயர்வை மோட்சத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நாதம் அப்படின்னு சொல்றது. அப்ப இதுவரைக்கும் நாம வந்து நாத வடிவினள் அப்படிங்கிற வார்த்தையை நம்ம கேட்டுட்டே வரலையே இத்தனை ஸ்லோகம் பார்க்கறச்சே. அப்ப இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தா, இங்க பிரணவம் அப்படிங்கிறார். அந்த நாமம், அந்த நாதம் பிரணவத்தின் ஒலி. அந்த பிரணவத்தின் அந்த ஓங்கார நாதகம் ஆகப்பட்டது வெறும் ஓம் என்று மட்டும் இல்லாமல் அதன் நீட்சியாக ஓ அப்படின்னு சொல்லி அவ்வளோ நாழி அதுக்கு கால அளவு கொடுத்திருக்கு. அந்த மாதிரி நீட்சி, அந்த நாதமாக, அந்த பிரணவத்தின் அந்த அதுக்கு ஒரு வார்த்தையே கொடுக்கிறா, சிரோபாகம். சிரோபாகமான அந்த நாதம் அது அப்படி அது வந்து எக்ஸ்டெண்ட் ஆயிட்டே இருக்கணும். எக்ஸ்டெண்ட் ஆகி அது எது வரைக்கும் போறதுன்னா, அநாகத சக்கரத்தில் யோகிகளுக்கு பிரத்யக்ஷமா இருப்பானோ அது. அப்ப அந்த மாதிரி அந்த பிரணவத்தை இதே மாதிரி நாத லயத்தில் உச்சரிக்க கூடிய அந்த யோகிகளுக்கு எங்க பிரத்யட்சமா காட்சி கொடுப்பா அப்படின்னா, அநாகத சக்கரத்தில் அவள் காட்சி கொடுப்பாள். அவளுடைய அநாகத சக்கரத்திலேயே அவள் இருப்பா, பிரத்யட்சமா இருப்பா. எது நாதமோ, இப்ப நாதமயின்னு சொல்லியாச்சு. அந்த நாதம் எது நாதம்? அந்த பிரணவமே நாதம். அந்த பிரணவமே நாதம்னா எது நாதமோ பிந்துமயீம், அதுவே மகா பிந்து. அதுவே மகா பிந்து. அந்த மகா பிந்துவில இருந்துதான் மித்திர பிந்து அப்படின்னு எக்ஸெட்ரா 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 டெவலப் ஆகுது. அதுல இருந்துதான் ஒண்ணா தோன்றி அதுல இருந்துதான் நவ ஆவரணங்களே தோன்றது. நவ ஆவரணங்கள்னா 9 சுற்று. 9 சுற்றுனா 9 கோட்டை அப்படின்னு சொல்லலாம். முதல்ல இருக்கக்கூடிய அந்த பிந்துவில் இருந்து அதற்கு பின்னாடிதான் ஒரு பிந்துவா வந்து அதற்கு பின்னாடி 9 கோட்டைகள், அரண், இது எல்லாமே தோன்றுகிறது. அப்புறம் பரபதோத்திய பிந்து, பரபதோத்தியத்து இந்துமயம்னு அதை பிரிக்கணும். பரபதோத்தியத்து இந்துமயம். பரபதம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஜோதிர்லோகம். ஜோதிர்லோகம் பரபதம். இப்ப பரமபதம் கிடையாது, இது பரபதம். பரமபதம்ங்கிறது நம்ம வந்து வைகுண்டம் இல்லனாக்க கைலாயம் அப்படின்னு சொல்றோம். அந்த பிளேஸ் கிடையாது. இது பரமபதம் என்னும் ஜோதிர்லோகம். அந்த லோகத்தில் எப்படி இருக்காருன்னா இந்துமயீம். இந்துனா என்ன? இந்துவாசரம், பானுவாசரம். இந்துவாசரம் சொல்றோமா? பானுவாசரம் அப்படின்னா ஞாயிற்றுக்கிழமை, இந்துவாசரம்னா திங்கட்கிழமை.
ஞாயிற்றுக்கிழமை சூரியனுக்கு உண்டான நாள், திங்கட்கிழமை சந்திரனுக்கான நாள். அப்ப இந்துங்கிறது சந்திரனை குறிப்பது. இந்துமகி பரப தோத்தியம் இந்து பரப தோத்தியத்து இந்துமகி. அப்ப பரபதம் என்னும் ஜோதிர்லோகத்தின் சந்திரமயமாக இருக்கிறாள் அம்பாள், சந்திரமயமாக இருக்கிறாள். அப்ப சந்திரமயமாக இருக்கும் பொழுது சகசிராரத்தில் மதிமண்டலமாக இருக்கிறாள். இது யாருக்கு? இதெல்லாம் யோகிகளுக்கு, நமக்கு இல்ல. சகசிராரத்தில் மதிமண்டலமாக விளங்கும் தேவி. அப்படி விளங்கக்கூடிய அந்த தேவி மந்திரமயீம் தந்திரமயீம் அப்படிங்கிறார். அந்த தேவி எப்படி இருக்காள்னா மந்திர தந்திர ரூபிணியாக, மந்திர ரூபிணியாகவும் தந்திர ரூபிணியாகவும் பிரகிருதியாகவும் விக்ருதியாகவும் நவமி விஸ்வ விக்ருதிமயீம் அப்படிங்கிறார். விஸ்வ விக்ருதிமயம்னா இந்த உலகத்தில் இயற்கை செயற்கை எல்லாமே இருக்குல்ல, இயற்கையாகவும் செயற்கையாகவும் பிரகிருதியாகவும் விக்ருதியாகவும் மந்திர தந்திர ரூபிணியாகவும் எல்லா ரூபத்திலும் விளங்குகிறாள் காமாட்சி அப்படின்னு சின்ன சின்ன வரிகள், அவ்வளவு தத்துவங்களை இந்த 4 வரியில அழகா கொடுத்திருக்காரு மூக்க கவி. பரமதன புண்ணிய கோட்டி புரமதன புண்ணிய கோட்டி குஞ்சித கவிலோக சோக்தி ரசதாட்டி மனசி மம காம கோட்டி விகரது கருண விபாக பரிபாட்டி. புரமதன புண்ணிய கோட்டி. புரமதன அப்படின்னா திரும்பவும் திரிபுரத்தை எரித்தவன். அப்ப திரிபுர சம்ஹாரி, திரிபுரத்தை எரித்த அந்த சம்ஹாரி புண்ணிய கோட்டி. புண்ணிய கோட்டி அப்படின்னா அவன் எவ்வளவு கோடி புண்ணியங்கள் செய்ததன் காரணமாக இப்படி எடுத்துக்கணும். புண்ணிய கோட்டி அப்படின்னும் போது அந்த புரமதன சம்ஹாரி யாரு? பரமேஸ்வரன். கோடி புண்ணியம் செய்ததின் காரணமாக, அந்த கோடிங்கிறது நம்ம என்ன கவுண்ட் பண்ணி எண்ணிட்டு இருக்க முடியாது. அவர் கும்பலா புண்ணியம் பண்ணியிருக்காருன்னு வச்சுக்கலாம். நிறைய புண்ணியம் பண்ணியிருக்காரு. அப்போ நிறைய புண்ணியம் பண்ணதுனால அவருக்கு என்ன பலன் கிடைச்சது அப்படின்னா அவருக்கு கிடைத்த அந்த புண்ணியத்தின் பலன் தேவி காமாட்சி அப்படிங்கிறார் மூக்க கவி. அந்த புரமதனன் யாரவர்? பரமேஸ்வரன். புண்ணிய கோட்டி, அவர் செய்த புண்ணியத்தின் பலனாக அவருக்கு கிடைத்தவர் குஞ்சித கவிலோக சூக்தி ரசதாட்டி. இப்ப கவிலோக சூக்தி ரசதாட்டி. கவிலோக கவிஞர்கள் எல்லோரும், கவிலோகத்தில் உள்ளவர்கள்னா கவிஞர்கள் எல்லோரும் சூக்தி ரசதாட்டி அப்படின்னா அவளுடைய சூக்தினா வாக்கு, அவ வாயிலேந்து வரக்கூடிய வார்த்தைகள், அந்த கவிகள் வாயிலேந்து வரக்கூடியதெல்லாம் கவிதை, கவிதை பெருக்கு காவியங்கள் தான். அவ்வளவு காவியங்களும் என்னன்னா அப்படியே ரசம் கானம் அப்படியே பொழியுது. எல்லா நவரசங்களும் பொழியக்கூடியதாக இருக்கிறது. அப்படி அந்த ரசப்பெருக்கிற்கு காரணமாக அந்த கவிகளின் நாக்குகளில் அமர்ந்து கொண்டு அந்த ரச பெருக்கை உண்டாக்குவதற்கு காரணமாக இருப்பவளும் இந்த தேவி, நம்மளுடைய காமாட்சி. அப்புறம் மனசி மம காம கோட்டி விகரது புஞ்சித மம காம கோட்டி விகரது கருணா விபாக பரிபாட்டி. அப்புறம் இவ எங்க இருக்கா? மனசுக்குள்ள இருக்கா. யாருடைய மனசுக்குள்ள இருக்கா அப்படின்னு பார்க்கும்போது பரமேஸ்வரனின் அந்த கரணமாகிய, பரமேஸ்வரனின் அந்த கரணம்னா உள்ளுக்குள்ள இருக்கிறது, நம்ம கண்ணுக்கு தெரியாமல் இருக்கக்கூடிய உள்ளுக்குள்ள அந்த கரணத்திலும் அந்த புறத்திலும் ரகசியமாக இருப்பவள்னு கொடுக்கிறார். அப்ப அந்த கரணத்துல இருந்தாலும் கண்ணுக்கு தெரியாம ரகசியமா தான் இருப்பா, அந்த புறத்தில் இருந்தாலும் ரகசியமாக இருப்பது. 2 இடத்தையும் அழகா இந்த இடத்துல ரெண்டையும் இது பண்றார், சேர்க்கிறாருங்க. பரமேஸ்வரனினுடைய அந்த கரணத்திலும் பரமேஸ்வரனினுடைய அந்த புறத்திலும் ரகசியமாக இருக்கக்கூடிய ஒரு ரகசிய வஸ்துவாக அவள் இருக்கிறாள். அப்படி இருக்கான்னு சொல்லிட்டு இதை நான் மட்டும் சொல்லவில்லைங்கிறார். இதை நான் மட்டும் சொல்லல, இது சிருங்கார ரசத்தினால இதை நான் சொல்றனோன்னு நீங்க யாரும் நினைச்சுன்றாதீங்கோ. இந்த ஆரியா சதகத்துல நான் சொல்றனோ என்னமோ நீங்க நினைச்சுக்க வேண்டாம். மூக்க கவி சொல்லி இதை யார் சொல்லியிருக்காருன்னு சொல்றார். இத துர்வாசர் ஆர்யா விம்சதியில சொல்லியிருக்கார். துர்வாசர் ஆர்யா விம்சதியில இத சொல்லியிருக்கார். இந்த தேவியை பத்தி பலவாரா பேசும்பொழுது இவர் இந்த மாதிரி சொல்லியிருக்கார். கடைசியாக கருணா விபாக பரிபாட்டி, அப்பேற்பட்டவள் முதிர்ந்த கருணையோட கூட விகரது கருணா அப்படின்னா
கருணையிலேயே ஏற்கனவே அவளுக்கு வந்து கருணை ரசம் பொங்கி வழிஞ்சுட்டே இருக்குன்னு சொல்றோம். இன்னும் அதுலயும் முதிர்ந்த கருணை அப்படின்ற வார்த்தையும் சேர்த்து கொடுக்கிறார். முதிர்ந்த கருணையுடன் கூடிய தேவி நம்மளோட மனசுல உட்காந்துருக்கா. நம்ம எல்லாரோட இப்ப என் மனசுல உட்காந்துருக்கான்னு எல்லா ஸ்லோகத்திலையும் சொல்லிட்டு வந்தவர் இந்த இடத்துல வந்த உடனே இப்பேற்பட்ட தேவியாகப்பட்டவள் நம்மளுடைய மனசுலயும் உட்கார்ந்துட்டு இருக்கான்னு சொல்லி இந்த ஸ்லோகத்தை சொல்றார். குட்டிலம் சட்டுலம் பிருதுலம் மிருதுலம் கச்சநயன ஜகன சரணேஷு அவலோகிதம் அவலம்பிதம் அதிகம் பாதடமமேயமஸ்மாபிஹி. குட்டிலம் சட்டுலம் பிருதுலம் மிருதுலம். இப்ப திரும்பவும் அவளுடைய கூந்தல் குட்டிலம் சட்டுலம் கருங்கூந்தல் அப்படிங்கிறார். கருங்கூந்தல் அவளுடைய கருப்பு கூந்தல் கர்லிங். ஆமா, கர்லிங் ஹேர். அது அப்படியே சுருட்ட முடி சுருண்டு என்ன பண்றோம்னா நெத்தியில வந்து விழாது. மிருதுலம் அது மிருதுவா இருக்கு, சாஃப்டா இருக்கு. இந்த மீன் டைம் அது நெத்தியில வந்து விழாது. நெத்தியில வந்து விழும் பொழுது அப்படியே எல்லாமே முகத்தாமரை, முகமே தாமரை அம்பாளுக்கு. எல்லாமே ஒண்ணையும் தாமரையா, கண் இதழ்கள் தாமரை, முகம் தாமரை, கையில தாமரை புஷ்பம், பாத தாமரை, எல்லாமே தாமரையாவே வர்ணிச்சு அம்பாளையே தாமரையாதனே அவர் வர்ணிக்கிறார். அந்த மாதிரி வர்ணிக்கக்கூடிய நேரத்தில் நெத்திய மட்டும் என்ன சொல்லியிருக்காரு அவர் முன்னாடியே, திரைச்சந்திரனை போல லலாட்டத்தை என்ன சொல்லியிருக்காரு. ஐயோ, 2 சந்திரன் தெரியுது, தலையில ஒரு பிறை சந்திரன் தெரியுது, இங்க ஒரு பெரிய சந்திரன் தெரியுது, இது ரெண்டுத்தையும் ஒன்னா சேர்ந்தா முழு நிலவு போல முகமோ அப்படின்னு சொல்லி ஆரம்பத்துல அவளை டிஸ்கிரைப் பண்ணும் போது பேசினார். அது எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கும். அப்படி பேசினா அந்த மூக்க கவி இங்க என்ன சொல்றாரு, அதே நெற்றியில் தலையில் இருக்கக்கூடிய அந்த கருங்கூந்தல் அப்படியே சுருட்ட முடி அப்படியே சுருண்டு நெத்தியில விழுது. அந்த நெத்தியில விழும் பொழுது அந்த நெத்தியில இருக்கக்கூடிய அத நிலவுன்னு தானே சொல்லியிருக்காரு நெத்திய. அப்ப வெள்ளை வளையர்னு இருக்கு. அப்ப நல்ல பால் போன்ற அந்த நிலவுல அது வந்து விழும் பொழுது பார்த்தா எப்படி இருக்கு அப்படின்னாக்க, கருப்பு வண்டு, தாமரை பூவுல கருப்பு வண்டு வந்து உட்கார்ந்துட்டு இருக்கா மாதிரி அவ்வளவு அழகா இருக்கு. தேன் குடிக்கிறதுக்கு வண்டு வருமோ இல்லையோ, அப்படி அழகா இருக்கு. வண்டு கூட்டம் மாதிரி அங்கங்க அது வந்து கர்லிங் ஹேர் அப்படி வந்து தொங்கறதான், சுருட்ட முடி தொங்கறது, அங்கங்க வண்டு வந்து கூட்டமா வந்து உட்கார்ந்துட்டு இருக்கா மாதிரி ரொம்ப அழகா இருக்கு. கச்சநயன ககன அப்படின்னு கொடுக்குறாரு. நயனம்னா கண்ணு, எல்லாருக்கும் தெரியும். கச்ச நயன அப்படின்னா மான் போன்ற கண்கள். மான் போன்ற கண்கள். மான் எப்படி பார்க்கும்போது எப்படி பார்க்கும்னா மிரட்சியா பார்க்கும். அந்த வெளியில இருந்துட்டு பார்த்தோம்னா நமக்கு தெரியும் அது எப்படி பார்க்கறதுன்னு. முதல்ல அது பார்க்கறதே நம்ம பார்க்க முடியாது, ஃபர்ஸ்ட் அது ஓட்டத்திலேயே தான் இருக்கும். அப்படி நமக்கு பார்க்கறதுக்கு வாய்ப்பு கிடைச்சி பார்த்துட்டோம்னா அது அப்படி மிரட்சியா தன்னை பார்வையே இருக்கும். அப்படி இருக்கக்கூடிய அந்த கண்கள். ஆனா அது மிரட்சியில் பயத்தில் தன்னை யாராவது ஏதாவது பண்ணிடுவாளோன்னு அந்த கூண்டுக்குள்ள எல்லாம் அடைஞ்சிருக்கிறப்ப அது பார்க்கும். ஆனால் அம்பாளினுடைய கண்கள் இங்கேயும் அங்கேயும் ஓடி ஓடி தன்னை நாடு வரும் பக்தர்களை காப்பாற்றுவதற்காக, அவர்கள் மீது கருணையை பொழிவதற்காக எப்படி மிரட்சியாக இங்கேயும் அங்கேயும் தேடி தேடி அந்த பக்தர்களை கருணையோட பார்க்கும் அப்படிங்கிற. அப்படி இருக்கிறவள் ஜகன, ஜகனத்தில், ஜகனம் அப்படின்னா ஒரு கம்பீரமான தோற்றத்தில் இருக்கிறாள். சௌந்தரிய நகரில எப்பேற்பட்ட கம்பீரம்னு ஆச்சாரிய சுவாமிகள் இதை கொடுக்கிறார் அப்படின்னா, இந்த ஹிமவான் வந்து மலையையே பேர்த்து கொண்டு வந்து கொடுத்தா எவ்வளவு கம்பீரத்தோட சீதனத்தோட நம்ம கொண்டு கொடுப்போம் அவளை. அப்பேற்பட்ட ஒரு கம்பீரம் பூரிப்போட அம்பாள் அந்த இடத்தில் இருக்கிறாள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுகிறது. அவலோகிதம் அவலம்பிதம் அதிகம்பா தட்டம் அமேகி மஸ்பாபிகி. அப்படிப்பட்ட இப்ப எல்லாமே தாமரை தாமரைன்னு நம்ம சொல்லிட்டே வந்தோம். அதே மாதிரி அப்பேற்பட்ட அம்பாளினுடைய பாதமாகப்பட்டதும் தாமரை போன்ற பாதம். அந்த தாமரையை ஒத்த பாதம் எப்படி இருக்கு கேட்கவே வேண்டாம், அழகு. அந்த பாதத்தையே ஸ்ரீபாத சப்ததியில வர்ணிச்சிருக்கோம் 70 பாட்டுக்கு. அப்பேற்பட்டது அவ்வளோ மென்மை, அவ்வளோ அழகு, எல்லாத்தையும் ஜெயிச்ச ஒரு பாதம், வாடாத ஒரு தாமரை அது. மீதி தாமரைகளாவது பூக்கிற நேரத்துல பூக்கும், சாயந்தரானா அது வாடி போயிடும் அப்படின்னு சொல்றோம். ஆனா இந்த தாமரை, இவளுடைய பாத தாமரையானது வாடவே வாடாதது, நித்தியமும் இருக்கக்கூடியது, எப்பொழுதும் அந்த இடத்தில் நிலையாக இருந்து கொண்டே இருக்கக்கூடிய வாடாத தாமரை. அமேயம் அஸ்மாபிகி, மனத்தில் நம்ம மனசுல எப்பொழுதும் அது உதித்து கொண்டே இருக்க வேண்டும். மனசுல உதிக்கிறதோட இல்லாம நம்ம மனசால அறிவால அறிய முடியாத அந்த தேவி இப்படி எல்லாம் இருக்காளே, பாட்டு பாட்டா சொல்லிட்டு இருக்குமே அவளை, அப்படியும் முழுமையா அவளை நம்மளால மனசாலேயோ
நம்ம புத்தியாலேயோ அவளை தெரிஞ்சுக்க முடியறதான்னா எதுக்குமே புலப்படாதையே இருக்கியே அம்மா, நீ எனக்கு என்னுடைய கண்ணுக்கு புலப்படல, சரி எதுக்கும் புலப்படல, என் மனசுக்குள்ள நான் நினைக்கிற அந்த ரூபத்துல நீ அமர்ந்துக்க மாட்டியா? அப்பேற்பட்ட உன்னை நான் தியானிக்கிறேன், நான் அப்படி இருக்கிற உன்னை நான் நமஸ்கரிக்க மாட்டேனா? அப்படி நீ எங்களுக்கெல்லாம் நீ அருள் பாலிக்க மாட்டாயான்னு சொல்லி ரொம்ப 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 அற்புதமா இந்த ஸ்லோகத்தை முடிச்சு கொடுத்திருக்காரு மூக்க கவி. இதோட நாமளும் இதை முடிச்சுக்கிறோம். ஸ்ரீ மாத்ரே நமஹ.